வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவரோட மனைவி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் அவங்க மோஷன் போகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ இது என்ன சார், இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இது மாதிரி எத்தனையோ பேருக்கு இருக்குது, இதில் என்ன நீங்கள் ரொம்ப அதிசயமாக சொல்ல வேண்டியது இருக்குது, இது சாதாரணமான விஷயம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தால்னா எவ்ரிடே ஷீ பாசஸ் மோஷன். ஆனால் ஊரை விட்டு ஊருக்கு போனால்னா, இப்போ அவங்க ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நான் ஊரை விட்டு ஊருக்கு போனேன்னா அவள் சொல்கிறா, ஒரு வாரம் இருந்தோம் டாக்டர், முதல்ல நாங்கள் 2-3 நாள் இருந்துட்டு வந்திருக்கோம், ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தோம், ஒரு வாரமும் அவளுக்கு மோஷன் வரல அப்படிங்கிறான். எனக்கு என்ன ஆச்சரியமாக ஆயிடுச்சு. தினைக்கும் பழம் சாப்பிட்றா, தண்ணி சாப்பிட்றா, ஃபைப்ரஸ் ஃபுட்டாக சாப்பிட்றா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் ஏன் டாக்டர் இந்த மாதிரி வருது, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். எஸ், ஆனால் கான்ஸ்டிபேஷனில் பல விதங்கள் இருக்குது. என்னென்னா மோஷன் வெளியே வரல அப்படின்னா அது பேர் கான்ஸ்டிபேஷன் தான், ரைட்டு. ஸோ இது ஏன் டைட் மோஷனாக ஆகுது அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பொதுவாக மற்றவங்களுக்கு சொல்லுவோம் என்னென்னா, டைட் மோஷன் இருந்தாலே நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும், வழுவழுன்னு இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்டுக்கணும், பிரெட், நான் சொல்கிற என்னோட பேஷண்ட்டுங்களுக்கு நான் பிரெட்டு, பிஸ்கெட், உடச்சக்கல்ல, டீ இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் தண்ணி, கீரை, காய்கறி, பழங்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படின்னா, ஒரு ஹோட்டல் சப்ளையர் ஹோட்டலில் இன்றைக்கி என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க லிஸ்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லுவோம் டாக்டர்ஸ். என்னன்னா இது அப்படியே உள்ள மனப்பாடமாக வாய்ப்பாடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கேட்டாங்கன்னா, பிரெட்டு, பிஸ்கெட், உடச்சிக்கல, டீ எல்லாம் சாப்பிடாதீங்க, இன்ஸ்டன்ட் கீரை, காய்கறி, தண்ணி, பழம் அண்டு லைட்டு காஃபி சாப்பிடலாம். உடனே அடுத்த கொஸ்டின் வந்துடும், காஃபி சாப்பிடலாமா ஹோமியோபதிக்குன்னு சொல்லிட்டு. மைல்டு காஃபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங் காஃபிக்கு அப்போ தான் நாங்கள் வேண்டாம், சில மருந்துகளுக்காக வேண்டாம்னு சொல்லுவோம். சில நேரங்களில் இத்தனை மணி நேரம் கேப்பை கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்றும் சொல்கிறதும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னா, இந்த மோஷன் போகாமல் அவங்க ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா மோஷன் வரல அப்படின்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் வீடு மாத்திரம்தான் க்ளீனாக இருக்குது, எங்கள் வீட்டில் மாத்திரம்தான் டாய்லெட்டு சுத்தமாக இருக்கும், அப்புறம் நான் இங்கே போனால் தான் எனக்கு வியாதி வராது, வெளில எங்கன்னா போனால் யாரெல்லாம் உட்காந்துட்டு போனாலும் அங்கே போயிட்டு நான் இருந்தேன்னா எனக்கு ஏதாச்சும் ஒட்டிக்கும். ஸோ இப்படியான ஒரு மைண்ட் செட் உள்ளுக்குள்ளே டீப்பர் லேயரில் இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓசிடி கம்ப்ளைண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த அப்சஷன் இது கல்ச்சுரல் பேஸ் தான் இந்த அப்சஷனே வருது அப்படின்றது சைக்காலஜியில் சொல்லியிருக்கு. See, I am a psychologist and I am a sociologist and I am a doctor, I am a writer. ஸோ ஆனால் ஒரு குடும்ப தலைவியும் கூட. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளாக இதை சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் தப்பு ரைட்டுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அப்படி வந்திருக்காங்க, அதனால் அந்த கல்ச்சுரல் பேஸில் வெளில போனால் அவங்களுக்கு வெளியே வராது, அவ்வளோதான். ஸோ இந்த மோஷன் வரல அப்படின்னு சொல்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியாக இருக்கிற ஓசிடிக்கு என்ன சொல்கிறேன்னா, ஹோமியோபதியில் அதுக்கு அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கான்ஸ்டியூஷன் ட்ரக்குன்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி. பட் இந்த பர்டிகுலர் லேடிக்கு நான் கொடுக்குற மருந்து அதே மருந்து நான் இன்னொரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட முடியாது. காரணம், அது அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாக மாத்திரம்தான் நான் அது கொடுக்க முடியுமே தவிர, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மருந்து கொடுத்தாங்க அதே தான் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஹோமியோபதி ஃபெயில் ஆகுதுன்னு இல்லை, கரெக்டான மருந்து டாக்டர் செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். நாங்கள் செலக்ட் பண்ணுறதே பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியான சூட்டபிள் ட்ரக்கை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணுமே தவிர, வியாதிக்கு ஏற்ற மாதிரி ரேண்டமைஸ்டாக நாங்கள் ஒரு ட்ரக்கை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதனால தான் ஸோ இந்த இண்டிவிஜுவலுக்கு அவருக்கு அது புரியவும் வைக்கணும், கல்ச்சரையும் சொல்லித்தரணும், அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் டிசீஸ் எல்லாம் எங்கெங்கே கேர் எடுக்கணும், எங்கெங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கணும், எங்கெங்கே ஒத்து போகணுன்றதையும் அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு கூட மெடிசனையும் கொடுக்கும் பொழுது அந்த பேஷண்ட்டு கண்டிப்பாக நல்லாயிடுவாங்க. தட்ஸ் கால்ட் இண்டிவிஜுவல் டீப் கேஸ் டேக்கிங். எடுத்தால் தான் க்யூர் அங்கே நடக்கும். இது ஹோமியோபதியில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் மாத்திரம் கிடையாது, இது டாப் சீக்ரெட்டும் கூட. ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.